வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவமை தொடர்களும் அதற்கான பொருளும் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 180 உவமை தொடர்களும் அதற்கான பொருளும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளவு உவமைகளை நம்ம பார்த்தரலாம். மீதம் இருக்கக்கூடியது அடுத்த பாகத்தில் உங்களுக்கு வெளிவரும். சரிங்களா? இப்போ முதல்ல பாருங்கள், அத்தி பூத்தது போல. அதாவது அத்திப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போது ஒரு முறை தான் பூக்கும். அதனால் அரிய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திப்பூ பூத்தது போலன்னா அரிய செயல். அடுத்து அலையில்லாத கடல் போல. அதாவது கடல் அலையில்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அலையில்லாத கடல் போலன்னா அமைதி என்று பொருள். அனலில் பட்ட புழு போல. புழு அனலில் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு இறந்து போயிடும், துன்பப்படும் இல்லையா? அப்போ அனலில் பட்ட புழு போலன்னா துன்பம். தெருநாய் போல சொல்லுவாங்க இல்லையா, சும்மா வேலை வெட்டி இல்லாமல் தெரியணும், தெருநாய் மாதிரி அலையிறாம்பார் அப்படின்னு. என்னது தெருநாய் போலன்னா அலைச்சல். சரிங்களா? அடுத்து அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல. இப்போ காதெல்லாம் குத்தும் போது சின்ன பிள்ளைகளுக்கு அழுகும்போது வாழைப்பழத்தை வாயில் திணிப்பாங்க இல்லையா? அப்போ அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுக்கறது எதுக்கு? அந்த ஏமாற்றி அழுகை நிப்பாட்டுறதுக்கு. அப்போ இல்லைன்னா அழுகிற பிள்ளைக்கு பொம்மை கொடுத்தது போல அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஏமாற்றுதல். அடியற்ற மரம் போல. இது நமக்கு தேர்வு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. வீழுதல் இல்லைன்னா விழுதல். சரிங்களா? அடியற்ற மரம் போல விழுதல். அடுத்து அலையில் சிக்கிய துரும்பு போல. ஒரு சிறு துரும்பு அலையில் பிடிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த அலை அங்கிட்டும் இங்கிட்டும் போட்டு புரட்டி எடுத்துரும். அப்போ அலையில் சிக்கிய துரும்பு போல அப்படின்னா துன்பம். அடுத்து பார்க்கலாம், அரை கிணறு தாண்டியவன் போல. பாதி கிணறு தாண்டிட்டா என்னது? மீதி கிணறு தாண்டலைன்னா அவனுக்கு ஆபத்து. பாதி கிணறுல இருந்தால் என்ன ஆகும்? சோர்ந்து போயிட்டான்னா ஆபத்தில் மூழ்கிடும். அப்போ அரை கிணறு தாண்டியவன் போலன்னா ஆபத்து. அரை கிணறு தாண்டியவன் போல அவன் ஆபத்தில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பொருள். ஆப்பசைத்த குரங்கு போல. அதாவது மரத்தை பிளக்கிறதுக்கு ஆப்பு அடித்து வச்சுருப்பாங்க. குரங்கு போய் என்ன பண்ணும்? அதில் மரத்தில் ஓடி விளையாடும்போது சும்மா உட்காந்துருந்தா பரவாயில்ல, அந்த ஆப்பை பிடிச்சி ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த மரம் பாதி பிளவுபட்டுருக்கும்போது அந்த குரங்கினுடைய வால் அந்த 2 பிளவுபட்ட மரத்துக்கு இடையில போய் மாட்டிச்சுன்னா அந்த ஆப்பை அசைச்சு ஆப்பை வெளியே எடுத்துருச்சுன்னா அந்த பிளந்த மரம் என்ன செய்யும்? ஒன்றோடு ஒன்று சேர்ந்துடும். அப்போ சேரும் பொழுது அந்த நடுவில் இருக்க வாழை நசுக்கிடும். அப்போ ஆப்போசித்த குரங்கு போலனா ஆப்போசித்த குரங்கு மாதிரி துன்பத்தில் சிக்கிக்கொள்ளுதல், வேதனை இல்லைன்னா துன்பம். சரிங்களா? ஆற்றில் கரைத்த புளி போல. இது நமக்கு புத்தகத்திலே இருக்குது. ஆற்றுல போய் புளியை கரைச்சி நமக்கு ஒரு பயனும் இல்லை, பயனின்மை. இலைமறை காய் போல. என்னது சொல்லுவாங்க இல்லையா, எதையுமே கொஞ்சம் இளமறை காயாக சொல்லு. அதாவது சொல்லியும் சொல்லாமல் மறைந்து இருக்கக்கூடியது. இலைக்கு பின்னாடி காய் மறைந்திருக்கும். சரிங்களா? அப்போ மறைந்துள்ள பொருள் இல்லைன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்கிறத என்னது? இலைமறை காய் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துன்பம், வேதனை அப்படிலாம் வரும். நம்ம இந்த உவமை தொடர்களை நம்மளோட வாழ்வியலோட ஒப்பிட்டு பார்த்து கேள்வி வரும் பொழுது அதற்கு பொருத்தமானது எக்ஸாக்டாக இதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கு ரிலேட்டடாக வார்த்தைகள் இருக்கலாம். அப்போ அதனோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து சரியான விடையை நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு முறையும் இந்த மாதிரி உவமை தொடர்களை நம்முடைய வாழ்வியலோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவே புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இஞ்சி தின்ற குரங்கு போல். சொல்லுவாங்க பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி முழிக்கிறான் பாரு அப்படின்வாங்களா. அதாவது இஞ்சி காரத்தன்மை உடையது. அது ஏதோ ஒரு உணவுன்னு நினச்சி இஞ்சி காரத்தை தின்றுச்சுன்னா என்ன ஆகும்? எரிச்சல் தாங்க முடியாமல் அதுக்கு தண்ணி குடிக்கணும்னு கூட குரங்குக்கு தெரியாது. எரியுது தண்ணி குடிக்கணும். அப்போ எதுவுமே தெரியாமல் அது அங்கிட்டும் இங்கிட்டும் அந்த எரிச்சலில் முழிச்சுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? வேதனை. சரிங்களா? வேதனை இல்லைன்னா செய்வது அறியாமல் திகைத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இடியோசை கேட்ட நாகம் போல. நாகம் பெரிய இடியோசை கேட்டுச்சுன்னா அது அஞ்சு நடுங்கும். சரிங்களா? மருட்சி, மருளுதல் அப்படின்னாலும் அஞ்சு நடுங்குதல் அப்படின்ற பொருள் தான் வரும். சரிங்களா? அஞ்சு நடுங்குதல் இல்லைன்னா மருட்சி, மருளுதல் அப்படின்ற பொருள். இடி விழுந்த மரம் போல. சரிங்களா? இப்போ மரத்து மேலே இடி விழுந்துச்சுன்னா அந்த மரம் துன்பப்பட்டு அழிஞ்சே போயிடும். சரிங்களா? துன்பம் இல்லைன்னா வீழ்ச்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து இரும்பை கண்ட காந்தம் போல. இப்போ காந்தம் என்ன செய்யும்? இரும்பை பார்த்துச்சுன்னா கவர்ந்து இழுக்கும். அப்போ ஆளை பொதுவாகவே சொல்லுவாங்களா, ஆளை பார்த்தா காந்தம் மாதிரி இழுத்துருவான் அப்படின்னு. அப்போ என்னது? காந்தம் போலனா என்னது? இரும்பை கண்ட காந்தம் போலனா கவர்ச்சி அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்கள், இலவு காத்த கிளி போல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தலைநகரம் படத்தில் வடிவேல் நாய்சேகர் இருக்காருலே, அவர் சொல்லுவார் இலவு காத்த கிளி, இலவு காத்த கிளின்னு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு. அதான், அதாவது என்னது? இந்த இலவ மரத்தில் அந்த காயெல்லாம் நீளமாக நல்லா காய்ச்சிருக்கும். அதை போயிட்டு ஒரு கிளி இந்த காயெல்லாம் பழுத்து வரும் பொழுது நம்ம கொத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில் என்னாச்சு? அந்த காய் பழுக்காமல் காஞ்சி வெடித்து அதுலேருந்து பஞ்சு பஞ்சாக பறந்து போச்சு. அப்போ அந்த கிளி என்னாச்சு? ஏமாந்து போச்சு. அப்போ இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம். சரிங்களா? இலவு காத்த கிளி போல் ஆள் ஏமாந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து பாருங்கள் 17வது பாருங்கள், உடும்பு பிடி போல். நமக்கு கடந்த முறை தேர்வு கூட கேட்டிருந்தாங்க, பிடிச்சாலும் பிடி நல்லா உடும்பு பிடியாக இருக்குது அப்படின்வாங்க. ஏன்னா அது பிடிப்பு வந்து அவ்வளோ இறுக்கமாக இருக்கும், முரட்டுத்தனமான பிடி. அப்போ உடும்பு பிடி போலன்னா என்னது, பிடிப்பு, இறுக்கமான பிடிப்பு. சரிங்களா. அடுத்து உயிரும் உடம்பும் போல். சரிங்களா. இந்த உயிரும் உடலும் எப்படி இருக்குது, எப்போவுமே வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருக்குது. ரெண்டு பேர்த்த நண்பர்களை பார்த்தா சொல்லுவாங்க, ஆள் வந்து நகவும் சதையும் போல் நண்பர்கள், என்னது கண்ணை இமை காப்பது போல் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பான். அப்போ பாதுகாப்புக்கு என்னது, கண்ணை இமை காய்த்தல் போல் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னது, உயிரும் உடம்பும் போல், இதெல்லாம் வந்து என்னது, நட்புக்கும் நெருக்கத்துக்கும் ஒற்றுமைக்கும் சொல்லக்கூடியது. சரிங்களா. அதே போல் உமையும் சிவனும் போல். உமைனா யார், பார்வதி. சிவனும் பார்வதி வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லையா. அப்போ என்னது, நெருக்கமான நட்பு. சரிங்களா. இங்கே மாறி வந்துருச்சு, உமையும் சிவனும் போலன்னு அது நெருக்கமான நட்பு. அடுத்து உமி குற்றி கை வருத்தினார் போல. அதாவது ஒன்றுக்குமே ஆகாத உமியை போய் நம்ம குத்துனா, அரிசியை குத்துனா கூட நமக்கு மாவு கிடைக்கும், உமியை குத்துனா ஒரு பிரயோஜனம் இல்லை, கை தான் வலிக்கும். அப்போ உமி குத்தி கை வருத்தினார் போல அப்படின்னா என்னது, வேதனை இல்லைன்னா வருத்தம். சரிங்களா. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னா என்னது, நம்ம உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனியை வச்சா நமக்கு அது எவ்வளோ பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரியும். அப்போ என்னது, வெளிப்படைத்தன்மை. சரிங்களா. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொன்னனே நமக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுவேன், இந்த விஷயத்த சொன்னால் உனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படியே பளிச்சுன்னு புரிஞ்சிடும், பளிச்சுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து வந்து ஊசியும் நுணலும் போல், ஊசியும் நூலும் போல். சரிங்களா. நுணல் அப்படிங்கிறது என்னென்னா, நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நுணல்னா தவளை. தவளை வந்து என்ன செய்யும், சும்மா இருக்காமல் கிறுகிறுன்னு கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தவளை கத்துற சத்தத்தை கேட்டு பாம்பு வந்து அந்த தவளையை பிடிச்சி தின்றுடும். அதனால தான் வந்து என்னது, நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, சாரி. ஊசியும் நூலும் போல். சரிங்களா. ஊசியும் நூலும் தைக்கும் பொழுது எப்படி இருக்கும், ரெண்டுமே இணை பிரியாமல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். சரிங்களா. ஊசியும் நூலும் போலனா இணை பிரியாமை. அடுத்து ஊமை கண்ட கனவு போல. ஒருத்தர் வாய் பேச முடியாதவர் இருக்கார், அவருக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா அவர் அந்த கனவை சொல்ல முடியுமா, முடியாது. அப்போ என்னது, கூரை இயலாமை இல்லைன்னா சொல்ல முடியாத ஒரு தவிப்பு. சரிங்களா. ஊமை கண்ட கனவு மாதிரி என்னால் ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முடியாமல் நான் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு இந்த ஊமை தொடர் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா. அடுத்து எலியும் பூனையும் போல். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எலியும் பூனையும் போலனா பகை. சரிங்களா. அப்போ எலியும் பூனையும் போலன்னா என்னது, பகை. எலிக்கும் பூனைக்கும் ஆகவே ஆகாது. இப்போ மளிகை கடையிலலாம் பார்த்திங்கன்னா பூனை வளர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள் அதெல்லாம் திங்கிறதுக்கு எலி வரும், அதனால் அந்த எலியை விரட்டுறதுக்காக பூனை வளர்ப்பாங்க. சரிங்களா. அது ரெண்டுமே வந்து என்னது, ஜென்ம பகையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நாய்க்கும் பூனைக்குமே ஆகாது, நாயும் பூனையும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும், ஜென்ம பகையாளி போல். சரிங்களா. அடுத்து பார்க்கலாங்களா, 25வது பாருங்கள், என்னது, எள்ளில் எண்ணெய் போல. சரிங்களா. எள்ளில் எண்ணெய் போல. நம்ம எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எள்ளில் எண்ணெய் இருக்கிறது நமக்கு தெரியுமா, சரிங்களா. அதாவது வெளிப்படையாக தெரியுமா, தெரியாது. அந்த எள்ளை காய வச்சு அந்த செக்கில் விட்டு ஆட்டினா தான் அந்த எண்ணெய் வரும். அப்போ எள்ளுக்குள்ளே வந்து அந்த எண்ணெய் வந்து என்னது, மறைந்திருக்கு. சரிங்களா. ஒளிந்திருத்தல் இல்லைன்னா மறைந்திருத்தல். எள்ளில் இருக்க எண்ணெய் மாதிரி உண்மை வந்து அவனுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஏழை பெற்ற செல்வம் போல். ஒருத்தன் ஏழையாக இருக்கவனுக்கு பெருஞ்செல்வம் கிடச்சி நான் என்ன செய்வான், ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். சரிங்களா. அப்போ ஏழை பெற்ற செல்வம் போலனா மகிழ்ச்சி. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போலனா, இப்போ ஒருத்தரை வந்து திடீர்னு ஒரு நாடகத்தில் ஒரு கூத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நடிக்கலானே, நடிக்கணுமா நீ மீசை எடு அப்படின்னா அந்த ஒரு நாளுக்காக நடிக்கிறதுக்காக மீசை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல் அப்படின்னா என்னென்னா வேண்டாத செயல், தேவையில்லாத வேலை. ஒரு நாள் கூத்துக்கு போய் யாராவது மீசை எடுப்பாங்களா அப்படின்னா வேண்டாத செயல். இல்லைன்னா இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க, என்னென்னா கொசுவுக்கு பயந்துட்டு யாராவது குடிசையை கொளுத்துவாங்களா, அதாவது கொசு வருதுன்னா புகை ஓடணும், புகை போட்டால் கொசு ஓடி போயிடும் நமக்கு தெரியும். அப்போ புகை வரணுங்கிறதுக்காக போயிட்டு நம்ம அந்த கொசு வருதுன்னு சொல்லிட்டு போய் குடிசையை கொளுத்தி புகை போடுவோமா, அது வேண்டாத செயல் இல்லையா. அப்போ ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல் அப்படின்னா என்னது, வீண் செயல். சரிங்களா. அடுத்து கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல். சரிங்களா. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல் என்னது, கண்ணு ரெண்டும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம சூரியனை பார்த்து வணங்கினா என்ன பிரயோஜனம், நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. சரிங்களா. அதாவது காலம் தாழ்ந்து செய்தல் இல்லைன்னா காலம் தாழ்ந்து உணர்தல். ஒரு காரியத்தை வந்து எனது காலம் தாழ்த்துதலை வந்து எனது கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல் இப்போ தான் இவனுக்கு புத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு பழமொழின்னு சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்கிறான், வாழும் பொழுது கடவுளை நினைக்கலையாம், சாகும்போது வந்து கடவுளை என்னை காப்பாற்று, கடவுளை எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. எல்லாமே என்னது காலம் தாழ்ந்து உணரக்கூடிய தன்மைக்கு இத்தகைய உவமைகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், கல் பிள்ளையார் போல்.
கல் பிள்ளையார் போலன்னா யாராவது ஒருத்தர் திட்டம் போல ஆள் அமைதியாக பாட்டுக்கு கம்முன்னு இருந்தானா என்ன சொல்லுவாங்க, ஆளைப்பாரு பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி கல் பிள்ளையார் போல் அப்படியே அமைதியாக இருக்கான், சரியான மொடாமுழுங்கியாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கல் பிள்ளையார் போலன்னா என்னது உறுதி, சரிங்களா. அதாவது ஒரு விஷயத்தை வெளியே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உறுதியாக இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க, கல் பிள்ளையார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து குருடன் கண் பெற்றது போல், சரிங்களா. குருடருக்கு வந்து பார்வை இல்லாத நபருக்கு கண் கிடச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதிக மகிழ்ச்சி அடைவாங்க. அப்போ குருடன் கண் பெற்றது போல் மகிழ்ச்சி, சரிங்களா. அடுத்து பசுவை பிரிந்த கன்று போல, பசுவை பிரிந்த கன்று என்ன ஆகும், தவிச்சு போயிடும், ஏங்கி போயிடும், சரிங்களா. பிரிஞ்சு பிரிவு தவிப்பு ஏக்கம் இது எல்லாமே வந்து என்னது பசுவை பிரிந்த கன்று போல அப்படிங்கிற ஊமைக்கு வந்து நம்ம பொருளாக எடுத்துக்கலாம், சரிங்களா. அடுத்து கயிறற்ற பற்றம் போல், கயிறற்ற பற்றம் அதாவது இப்போ நம்ம காத்தாடி விடுறோம் இல்லையா, பானா காத்தாடி பட்டம் விட்டுக்கிட்டு இருக்கோம், விட்டுட்டு இருக்கும்போது அந்த கயிறு அறுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நூல் அறுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த பட்டம் வழி தெரியாமல் திக்கு இல்லாமல் நெறிப்படுத்துறதுக்கு வழிப்படுத்துறதுக்கு இது இல்லாமல் ஆள் இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு என்ன ஆயிரும், வீணாக போயிடும், சரிங்களா. அப்போ கயிறற்ற பட்டம் போல் வந்து என்னது தவித்தல், என்னை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் கயிறு இல்லாத பட்டம் போல் நான் பாட்டுக்கு அப்படியே தவிச்சு போயிருக்கேன் அப்படின்னு சொலவடையில் சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், கனி இருக்க காய் கவர்ந்தற்று, சரிங்களா. கனி இருக்க காய் கவர்ந்தற்று இது நமக்கு திருக்குறளில் தெரியும். என்னது நல்ல கனி இருக்க காயை போய் திங்கிறது போல் அப்படின்னா என்னது தேவையற்ற செயல் இல்லைன்னா தேவையில்லாத சொல்லை வந்து பேசுதலுக்கு வந்து இந்த ஊமையாக பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போலன்னு என்னது தங்கு தடை இல்லாமல், இப்போ வந்து ஆற்று மடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மடையை வந்து எப்படின்னா இப்போ டேம் இருக்குன்னா அதை வந்து ஒரு செக் டேம் மாதிரி போட்டு ஒரு மடை மாதிரி அடைச்சிருப்பாங்க, சரிங்களா. அப்போ அதை திறந்து விட்டாங்கன்னா அந்த தண்ணி என்ன ஆகும், வேகமாக தங்கு தடை இல்லாமல் அடிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு அது போக்கில் ஓடும். அப்போ மடை திறந்த வெள்ளம் போலன்னா என்னது தங்கு தடை இல்லாமல், சரிங்களா, தடை இல்லாமல் அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்கள், கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல், சரிங்களா, மேலே ஏற்றிக்கிறேன், கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல் அப்படின்னா என்னது, அதாவது ஒருத்தர் வந்து பிள்ளையார்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க, இந்த காரியத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறேன், சரி பிள்ளையார் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. உடனே இவன் என்ன பண்ணுறான், போய் காசு கொடுத்து தேங்காய் வாங்காமல் கடையில் இருக்க தேங்காய் அயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கடைக்காரனுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் வழியில் இருக்க பிள்ளையாருக்கு உடச்சிட்டு போனால் என்னது பிள்ளையார் ஏமாற்றுவேன், உனக்கு தேவை நான் தேங்காய் உடைக்கிறேனே என் காசு போட்டு வாங்கி உடைக்கிறேன்னு சொன்னோன்னா இல்லை இல்லை அப்படிங்கிற போல் என்னது. அப்போ என்னது ஏமாற்றுதல், மற்றவரை வந்து ஏமாற்றுதலுக்கு வந்து இந்த ஊமையை வந்து பயன்படுத்துவாங்க. கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல் அப்படின்னா என்னது பிறரை ஏமாற்றுதலுக்கு இந்த ஊமையை பயன்படுத்துவாங்க. அடுத்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல், சரிங்களா. கண்ணை கட்டி காட்டில் விட்டதுன்னா என்னது, கண்ணை கட்டி கொண்டு போய் நடுக்காட்டில் விட்டால் நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் வழி தெரியாமல் என்ன செய்யுதுன்னு தெரியாமல். அப்போ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போலனா துன்பம், அதாவது ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு 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 இடத்துல வந்துட்டு அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து என்ன சொல்லுவாங்க, கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு ரொம்ப விதுதிர்த்து போயிருப்பாங்க. அதே போல் செய்வது அறியாமல் இருப்பாங்க இல்லையா, என்ன செய்யறதுனே தெரியாமல் இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு இன்னொரு ஒரு ஊமையும் பயன்படுத்துவாங்க. என்னது மதில் மேல் பூனை போல், அதாவது ஒரு பூனை வந்து மதில் மேலே ஏறி உட்காந்துருச்சுன்னா அது இங்கிட்டு குதிக்கலாமா இல்லை இந்த பக்கம் குதிக்கலாமான்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கிட்டு குதிக்கலான்னு. அதாவது எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு மனம் துணிவு இல்லாமல் இருக்கிற நிலைக்கு வந்து என்னது மதில் மேல் பூனை போல் அப்படின்ற ஊமையை வந்து பயன்படுத்துவாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், கடன்பட்டான் நெஞ்சம் போல, சரிங்களா, நம்ம ராமாயணத்தில் வரும், கடன்பட்டான் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன். அதாவது ஒருத்தட்ட கடை வாங்கிட்டா அந்த கடனை செலுத்த முடியல, அவங்க வந்து நம்மளை கேட்டு அசிங்கப்படுத்தும் பொழுது நமக்கு எப்படி இருக்கோ மனசு அப்படியே கலங்கி போயிடும். அப்போ கடன்பட்டான் நெஞ்சம் போலன்னா என்னது கலக்கம், சரிங்களா. அடுத்து கரையான் புற்றில் கருநாகம் பூந்தது போல், இந்த ஊமையை வந்து இன்னொரு விதமாகவும் சொல்லுவாங்க. எப்படின்னா கரையான் புற்றெடுக்க கருநாகம் குடிபூந்தது போல் அப்படின்னும் சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ இப்போ நம்ம பாம்பு புத்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்பு புத்தெல்லாம் வந்து பாம்பு கட்டாது, கரையான் தான் வந்து புற்று கட்டும், சரிங்களா. அந்த கரையான்கள்லாம் சேர்ந்து புத்து கட்டினதுக்கப்புறம் பாம்பு போய் அந்த புத்தில் வந்து குடி பூந்துக்கும். அப்போ அந்த போல செயலுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆக்குப்பை பண்ணுறது, அபகரித்தல் இல்லைன்னா அத்துமீறுதல், சரிங்களா. அபகரித்தல் இல்லைன்னா அத்துமீறுதல். அடுத்து காண மயிலாட அதுகண்டு ஆடும் வான்கோழி போல, அதாவது இது வந்து ஒரு ஔவையார் பாட்டிலேருந்து வரும், காண மயிலாட அதுகண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்னா ஒரு விஜய் சேதுபதி படத்தில் கூட ஒரு அரசியல்வாதியை பேட்டி எடுப்பாங்க, அப்போ அவர் சொல்லுவார், இந்த பாட்டை அப்படியே பாடுவார். அதாவது கானகத்தில் இருக்கக்கூடிய மயிலானது ஆண் மயில் வந்து அதனுடைய அழகிய தோகையை விரித்து வந்து அப்படியே
அழகாக ஆடும். இதை பார்த்துட்ட வான்கோழி என்ன செய்யும், நானும் உன்னை போல் அழகு தான், எனக்கும் தோகை இருக்குன்னு பாருன்னு. வான்கோழிக்கு தோகையே இருக்காது. அப்போ அந்த முட்டூனாக இருக்கிற அந்த தொகையை வச்சு அப்படியே அதுவும் என்னது அந்த மயில் போலவே அப்படியே ஆடுமா. அப்போ என்னது, தன்னை வந்து அறிவுள்ளவன் போல மற்றவரிடம் காட்டிக்கொள்ளுதல். சரிங்களா. இன்னொன்று என்னென்னா, அதை பார்த்து நமக்கு அப்படி இல்லைங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை. சரிங்களா. அப்போ தாழ்வு மனப்பான்மை இல்லைன்னா தம்மை அறிவுள்ளவர் போல காட்டிக்கொள்ள முயலுதலுக்கு வந்து என்னது, காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படின்ற ஊமையை வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா. அடுத்து குடத்திலிட்ட விளக்கு போல. சரிங்களா. இப்போ ஒரு குடம் இருக்குது, ஒரு விளக்கு எடுத்து அந்த குடத்துக்குள்ளே வச்சோம்னா அந்த விளக்கினுடைய ஒளி வந்து நமக்கு வெளிச்சம் தருமா? தராது. அப்போ குடத்திலிட்ட விளக்கு வந்து யாருக்குமே பயன்படாது. அப்போ குடத்திலிட்ட விளக்கு போலனா பயனின்மை. சரிங்களா. பயனின்மை. அடுத்து மேகம் கண்ட மயில் போல. சரிங்களா. மேகம் கண்ட மயில் போலன்னா என்னது, இப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போவதற்கான அறிகுறி தெரிஞ்சிட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க, மேகம் கண்ட மயில் போல் அப்படியே சந்தோஷத்தில் அப்படியே ஆள் கையிலே பிடிக்க முடியலன்னுவாங்க. என்னன்னா, இப்போ கருமேகம் வந்துச்சுன்னா மழை பெய்யும். மழை பெய்கிற அந்த தன்மை வந்தால் தான் அந்த மயில் வந்து எனக்கு தோகையை விரித்தாடும், மழை வரக்கூடிய நிலை வரும் பொழுது. அப்போ அந்த கருமேகத்தை பார்த்துட்டா மயிலுக்கு வந்து சந்தோஷம் வந்துடும். சந்தோஷம் வந்து மழை வரப்போகுதுன்ற சந்தோஷத்தில் தான் வந்து அது தோகையை விரிச்சாடும். அப்போ மேகம் கண்ட மயில் போல அப்படின்னா என்னது, மகிழ்ச்சி. மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி. சரிங்களா. அடுத்து காட்டுத்தீ போல. சரிங்களா. காட்டுத்தீ போல. இப்போ காடுகள்லாம் வந்துட்டு என்னது, அடர்ந்த காடுகள்லாம் மூங்கில் செடி இந்த காய்ந்த செடியெல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி தீ பிடிச்சுன்னா என்ன ஆகும், அந்த தீ வந்து அப்படியே அடிக்கிற காற்றுக்கு அடுத்தடுத்து கடகடன்னு அப்படியே பரவிடும். இப்போ மலை பகுதியெல்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கீழேருந்து பார்த்தா அவங்க ஊர்லேருந்து மலை தெரிஞ்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை பகுதியில் அப்படியேன்னு காட்டு தீ பிடிச்சி அப்படியே நெருப்பெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். சரிங்களா. அப்போ காட்டு தீ வந்து என்னது வேகமாக போகிறோம். இவன் ஒருத்தங்கிட்ட தான்ப்பா அந்த ஒரு விஷயத்த சொன்னேன், ஒரு விஷயம் ஒரு ரகசியம் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. சொல்லுவான், என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவங்ககிட்ட தான்டா இந்த விஷயத்த சொன்னேன், அவன் பாட்டுக்கு அந்த விஷயம் காட்டுத்தீ போல் அப்படியே எல்லாருக்கும் ஊருக்கே தெருவுக்கே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ காட்டுத்தீ போலன்னு என்னது, வேகமாய் பரவுதல். ஒரு செய்தி வந்து வேகமாக பரவுறதை வந்து என்னது, காட்டுத்தீ போல பரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிணற்று தவளை போல. பள்ளி புத்தகத்துலேயுமே இருக்குது கிணற்று தவளை. கிணற்று தவளைக்கு என்ன தெரியும், அந்த கிணறு மட்டும்தான் தெரியும். அந்த கிணறை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. வெளியே வந்தால் நிலம் இருக்குது, அடுத்து அங்கிட்டு போனால் குளம் இருக்குது, அடுத்து பெரிய கடல் இருக்குது, இது போல் எதுவுமே தெரியாது. அப்போ கிணற்று தவளைனா என்னது, அறியாமை. அந்த இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அப்போ உலகம் தெரியாமல், சரிங்களா, உலகம் அறியாமல் இருக்கக்கூடியதை வந்து என்னது, கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிளியை வளர்த்து பூனகையில் கொடுத்தது போல. பொதுவாக திருமணத்தப்போ சொல்லுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சிலருக்கு சரியாக அமையலைன்னா அப்போ பெற்றவங்க இப்படி தான் சொல்லிக்குவாங்க, கிளியை வளர்த்து பூனகையில் கொடுத்தது போல் ஆச்சு என் மக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்னதுன்னா, அறியாமையால் வந்து ஒரு நல்ல இதை வந்துட்டு சேரக்கூடிய ஆளுங்கள்கிட்ட சேர்க்காமல் போகிறது. சரிங்களா. அப்போ என்னது, அறியாமை. கிளியை வளர்த்து பூனகையில் கொடுக்குற போல் தெரியாமல் இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது, அறியாமை. அடுத்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல். சரிங்களா. இப்போ யாராவது நம்ம ஒருத்தட்ட பணம் வாங்குகிறோமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வாங்கணுமோ சொல்லி அவரை தேடி தான் போயிட்டுருப்போம். அவர் தேடி போயிட்டு இருக்கும்போது அவரே நமக்கு எதிர்த்தாப்படி வந்துடுவார். எதிர்த்தாப்படி வந்து அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சார். அப்போ என்ன சொல்லுவோம், கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க, எனக்கு கொஞ்சம் இப்படி ஒரு தேவை இருக்குது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அப்படின்னா என்னது, எதிர்பாராத வரவு. சரிங்களா. எதிர்பாராத வரவு. அடுத்து குன்றை முட்டிய குருவி போல. சரிங்களா. இப்போ ஒரு சின்ன குருவி இருக்குது, அந்த குருவி போய் பெரிய மலையை, குன்று அப்படின்னா மலை, பெரிய மலையை போய் முட்டுச்சுன்னா பாதிப்பு யாருக்கு, குருவிக்கு. வேதனை, துன்பம், சாவு. சரிங்களா. அப்போ குன்றை முட்டிய குருவி போல வேதனை. சரிங்களா. அதாவது செய்யக்கூடாத ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சு அதனால் துன்பப்படும் போது சொல்லுவாங்க, என்னோட நிலைமை வந்து மலையை முட்டின குருவி மாதிரி ஆகிப்போச்சு, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டேன் இந்த விஷயத்தில். இப்போ ஒரு சிலர் வந்து தொழில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு, நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும்னா நம்முடைய கைப்பொருளை கொண்டு நம்முடைய காசை வச்சு செய்யணும். ஏன், ஒருவேளை மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி செஞ்சு அதில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த போல் ஒரு தொழில் நஷ்டமடைஞ்சவங்க சொல்லுவாங்க, நான் போயிட்டு மலையை முட்டின குருவி மாதிரி ஆகிப்போச்சு, என்னுடைய தகுதி அறியாமல், என்னுடைய திறமை இல்லாமல், திறமை தெரியாமல் நான் போய் செஞ்சு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதே போல் அதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, என்னது, ஆழம் தெரியாமல் காலை விடுதல் அப்படின்ற ஒரு பொருளும் வரும். ஆழம் தெரியாமல் காலை விடுதலுக்கு வந்து என்னது, ஆராய்ந்து சிந்திக்காமல் ஒரு விஷயத்தை செய்யறது. சரிங்களா. அதுதான் வந்து என்னது, ஆழம் தெரியாமல் காலை விடுறது. ஆழமே தெரில, ஆனால் அதுக்குள்ளே போய் நம்ம காலை விட்டோம்னா அது ஆழ அதிகமாக பக்கம் உள்ளே போயிட்டோம்னா நமக்கு தானே பிரச்சனை. சரிங்களா. அதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து சிந்திக்காமல் செய்யக்கூடியதுக்கு வந்து என்னது, ஆழம் தெரியாமல் காலை விடுதல் அப்படின்ற ஊமையை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்து
குட்டி போட்ட பூனை போல். சரிங்களா, குட்டி போட்ட பூனை என்ன செய்யும், அந்த குட்டியை யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு அது பாட்டுக்கு பரபரன்னு இருக்கும். இப்போ நாயே வந்து நீங்கள் வீட்டில் தெருவில் வளர்த்திங்கன்னா நாய் குட்டி போட்டுச்சுன்னா பாருங்கள், அந்த பக்கம் யாருமே விடாது, சின்ன பசங்க யாருமே விடாது. அவங்களே வளர்த்தாலும் ஒரு சிலர் கூட வந்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப அவங்க வளர்த்தவங்களை மட்டும்தான் விடும், மற்றவங்களாம் யாராவது போனால் கூட பிள்ளைங்களாக இருந்தால் கூட விரட்டும். ஏன், குட்டி யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அப்போ குட்டி போட்ட பூனை போல் என்னது, அலைதல். சரிங்களா, அடுத்து பார்க்கலாமா பாருங்கள். குரங்கு கை பூமாலை போல். குரங்கு கை பூமாலை போல். குரங்கு கையில் போய்ட்டு நல்ல ஒரு அழகான பூமாலையை கொடுத்தா அந்த குரங்குக்கு என்ன, அந்த மாலை நல்ல மனம் உள்ளது, நல்ல ஒரு வடிவமைப்போடு அந்த மாலையை வந்து தொடுத்துருக்காங்க அப்படின்லாம் தெரியுமா. அது குரங்கு கையில் என்ன கிடச்சாலும் என்ன பண்ணும், அதை பிச்சு நாசமாக்கி தூக்கி போட்டுரும். அப்போ குரங்கு கை பூமாலை போலனா நாசம். சரிங்களா, ஏதாவது ஒரு விஷயம் பாழாகி போச்சுனாலும் அந்த இதுக்கு சொல்லுவாங்க, குரங்கு கையில் போன பூமாலை மாதிரி இப்படி ஆகி போச்சு அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போல். சரிங்களா, அதாவது பார்க்க முடியாதவர்களும் கேட்க முடியாதவர்களும் போய் 2 பேரும் உட்காந்து கூத்து பார்த்தா என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருத்தரால் பார்க்க முடியாது கேட்க முடியும், இன்னொருத்தரால் கேட்க முடியாது பார்க்க முடியும். அப்போ இவர் பார்த்து கதை சொல்லவும் முடியாது, இவர் ஒருவேளை பார்த்தவர் இவருக்கு கதை சொல்லணும்னா கூத்தில் பேசுனது இவருக்கு கேட்காது, யார், பார்க்குறவருக்கு. சரிங்களா, ஆனால் கேட்குறவருக்கு கூத்தை பார்க்க முடியாது, அதனால் என்னாகும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரிங்களா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட இப்படி இந்த கூத்தில் சண்டையில் இந்த நாடகத்தில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு கூட சொல்ல முடியாது. அப்போ குருடும் செவிடும் கூத்து பார்த்தது போலன்னு அது பயனின்மை. இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் சொல்லுவாங்க, இது தேவையில்லாத வேலை, இந்த காரியத்தை நீ செஞ்சேன்னா என்னது எப்படி ஆகி போயிடும், குருடு செவிடும் கூத்து பார்த்த மாதிரி ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து, குறைக்கும் நாய்க்கு எலும்பு போட்டது போல். சரிங்களா, பொதுவாக சொல்லுவாங்க, குலைக்கிற நாய்க்கு 2 எலும்பு தூக்கி போட்டால் அது பாட்டுக்கே என்னது கம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாய் குறைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவான், 2 எலும்பு தூக்கி போட்டுனா அது பாட்டுக்க யாரையோ பார்த்து குறைக்குது, அவன் பாட்டுக்கு 2 பிஸ்கட்டு 2 எலும்பை தூக்கி போட்டு போனால் அந்த நாய் வந்து திசை தடுமாறி அந்த எலும்பு எங்கே தூக்கி போடுறோமோ அந்த திசையில் ஓடி போய் அந்த எலும்பை பிடிச்சி அத்துனுக்கிட்டு இருக்கும். அப்போ குறைக்கும் நாய்க்கு எலும்பு போட்டது போல் அப்படின்னா என்னது, திசை திருப்புதல். சரிங்களா, அடுத்து, குன்றின் மேலிட்ட விளக்கு போல. சரிங்களா, ஒரு விளக்கு குன்று போல் இருக்கக்கூடிய ஒரு உயரமான இடத்துல இருந்துச்சுன்னா அந்த விளக்கு அதை சுற்றியுள்ள எல்லா பகுதிக்குமே வந்து என்னது, வெளிச்சத்தை தந்து பயனுடையதாக இருக்கும். அப்போ ஒருவருடைய அறிவு வந்து எப்படி இருக்கணும்னா, குன்றின் மேலிட்ட விளக்கு போல் அனைவருக்கும் வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா, அப்போ குன்றின் மேலிட்ட விளக்கு அப்படின்னா பயனுடைமை. சரிங்களா, அடுத்து, கூழில் விழுந்த ஈ போல. சரிங்களா, கூழில் விழுந்த ஈ போல அப்படின்னா, கூழ்னால் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, கூழ், கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இது போல். அப்போ கூழில் போயிட்டு ஈ விழுந்துச்சுன்னா என்னாகும், அந்த ஈ இறந்து போயிடும், தவிப்பு துன்பம், மீண்டு வர முடியாது. ஏன்னா அந்த கூழ் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதில் வந்து பறந்து வர முடியாது இல்லையா. அப்போ கூழில் விழுந்த ஈ போலன்னா தவிப்பு துன்பம் கூட நம்ம இருந்தாலும் போட்டுக்கலாம், தவிப்பு இல்லைன்னா. சரிங்களா, அடுத்து, கொல்லந்தெருவில் ஊசி விற்பது போல். சரிங்களா, அதாவது கொள்ளர்னாலே என்னது, இரும்பு தொழில் செய்கிறவங்க, ஆனால் அவங்கக்கிட்டேயே போயிட்டு ஊசி விற்கிறது. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, என்ன பழனிக்கே பஞ்சாமிர்தமா, திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ கொல்லந்தெருவில் போயிட்டு ஊசி விற்றா என்னது, அது கொல்லந்தெருவு. அப்போ என்னது, அறியாமையில் தான் விற்கிறான், அவங்கள்ட்ட அது என்ன இரும்பால் அந்த பொருளுக்கு ஊசி இல்லாமலாம் இருக்க போகுது. சரிங்களா, அப்போ அறியாமை. சரிங்களா, அடுத்து, பற்றுமரம் இல்லா கொடி போல. சரிங்களா, பற்றுமரம் இல்லா கொடி போலன்னா என்னது, ஒரு கொடி, இப்போ நம்ம பாரி கதையிலே எடுத்துக்குவோமே, பாரி மலை வளம் பார்க்க போவார், ஒரு முல்லை கொடி வந்து ஆதரவு இல்லாமல், பற்றுறதுக்கு மரம் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கும், அதை பார்த்துட்டு ஒரு மனம் இறங்கி தான் அவருடைய தேரை கொடுத்துட்டு வர்றாரு. அப்போ அந்த கொடி வந்து பற்றி ஏறுறதுக்கு ஆதரவாக ஏதாவது ஒன்று வேணும், மரம் வேணும். சரிங்களா, அப்போ பற்று மரம் இல்லை அப்படின்னா என்னது, ஆதரவே இல்லை, எந்த ஆதரவும் இல்லை, எனக்குன்னு பற்று கொள்றதுக்கு யாருமே இல்லை, ஒட்டு உறவு இல்லை, நானாக தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஆதரவின்மை, பற்று மரம் இல்லாத கொடினா என்னது, ஆதரவின்மை. அடுத்து, கோல் எடுத்தால் குரங்கு ஆடுவது போல். இப்போ நம்ம குரங்காட்டிலாம் பார்த்துருவோம் இல்லையா, குச்சி எடுத்தால் அது சொல்கிறதெல்லாம் கேட்கும், ஆடுறாராமா ஆடுறாமனா குச்சியை தாண்டாராமையா, கடல் தாண்டாராமையான்னா சொல்கிறதெல்லாம் கேட்கும், குச்சி எடுத்தால் அடிப்பாங்கன்ட்டு. அப்போ கோல் எடுத்தால் ஆடும் குரங்கு போல் அது பயந்துக்கிட்டு சொல்கிறதெல்லாம் செய்கிறது. கோல் எடுத்தால் ஆடும் குரங்குற போல் பயம், நல்லா ஆட்டி வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாட்டாக சொல்லணும்னா அந்த நாடகங்கள் இல்லை வீட்டுகள்லேயே வந்துட்டு கணவன் மனைவி வந்து மனைவி சொல்கிற பேச்ச கணவன் கேட்டால், கோல் எடுத்து ஆடுற குரங்கு போல், குச்சி எடுத்து ஆடுற குரங்கு போல் உன் பொண்டாட்டி உன்னை ஆட்டி வைக்கிறா, நீ நல்லா ஆடுற. நம்ம கோபி சுதாகர் உடைய வீடியோவில் கூட சொல்லுவாங்கள்ல, பொண்டாட்டி பேச்சை கேட்டு நல்லா ஆடுற அப்படின்வாங்களே, அதுபோல் ஒரு உவமை தான் அது. சரிங்களா, அடுத்து, சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல்.
சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போலனா சர்க்கரை இனிப்பாக நிறைஞ்ச ஒரு இதில் தேன் மலையாக வந்தால் எப்படி இருக்கும், அதிக இன்பம், அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திக்கு வந்து சொல்லுவாங்க. நீ சொன்ன விஷயம் வந்து எனக்கு சர்க்கரை பந்தலில் தேன் மலை பொழிஞ்சது போல் அந்த அளவுக்கு அதுதான். அதாவது நம்ம போயிட்டு சர்க்கரையால் செய்த பந்தலில் இருந்தால் போதும் சந்தோஷம் நினச்சி போவோம். ஆனால் அங்கே போனதோடு நமக்கு தேன் மலை பொழிஞ்சு நமக்கு கிடச்சுன்னா அது என்னது, ஒரு அதிக இன்பத்தை, மிகுந்த இன்பத்தை தரும். அப்போ சர்க்கரை பந்தலில் தேன் மாறி போல் அப்படின்னா என்னது, அதிக இன்பம், இல்லைன்னா மிகுந்த இன்பம். சரிங்களா? அடுத்து 57வது பாருங்கள். 60ஓடு நம்ம முடிச்சுக்குவோம். சரிங்களா? டைம் ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடியது நம்ம அடுத்த பதிவில் கூட பார்ப்போம். சரிங்களா? 57 பாருங்கள். சாயம் போன சேலை போல். சரிங்களா? சாயம் போன சேலை போல். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு சேலைன்னு வச்சுக்க வேணாம், ட்ரெஸ்ஸே வச்சுக்கோம். பொதுவாக சேலை ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சாயம் போச்சுன்னா என்ன பண்ணுவோம், தூக்கி ஓரம் போட்டுருவோம். அப்போ சாயம் போன சேலை போன என்னது, மதிப்பின்மை, அதனுடைய மதிப்பு இல்லாமல் போகிறது. சரிங்களா? சாயம் போன சேலை போல் அப்படின்னா மதிப்பின்மை அப்படின்னு பொருள். அடுத்து சித்திர பதுமை போல் அப்படின்னா என்னது, நல்ல அழகான பதுமைனா இந்த தேவதை அப்படின்னு சொல்லுவாங்களே அது போல். அப்போ சித்திர பதுமை போலன்னு வச்சுக்கா அழகு, நல்ல பதுமை போல், சித்திர பதுமை போல் நடந்து வந்தால் அப்படிலாம் சொல்லுவாங்க, அழகு. சரிங்களா? அடுத்து சிவபூஜையில் கரடி போல. சரிங்களா? இப்போ நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடும்போது கரடி வந்தால் எப்படி இருக்கும், இது எதுக்குடா இங்கே வருது அப்படின்னு. ஏதோ ஒரு காரியம் செய்யும்போது வேண்டாத எவனாவது ஒருத்தர் வந்து தொந்தரவு பண்ணான்னா என்ன சொல்லுவாங்க, நல்லா வந்தாயா சிவபூஜையில் கரடி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிவபூஜையில் கரடி போல என்னது, தேவையற்ற வரவு. சரிங்களா? எதிர்பாராத வரவு, அது வேறு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. சிவபூஜையில் கரடி போலனா தேவையற்ற வரவு. சரிங்களா? அடுத்து சிறகிழந்த பறவை போல. சரிங்களா? சிறகிழந்த பறவை போல. பறவைக்கு முக்கியமே வந்து என்னது, அதனுடைய இறகு தான். அது இருந்தால் தான் பறந்து போகும். அதுவே அடிபட்டு காயம் போடுச்சுன்னா ஒரு டிஆர் படத்தில் கூட வரும், சிறகிழந்த பறவை போல் வாடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாட்டு இருக்குது. அப்போ சிறகிழந்த பறவை வந்து என்னது, கொடுமையை அனுபவிக்கும். சரிங்களா? அதுபோல் பறவைக்கு முக்கியமே சிறகு தான். அந்த சிறகவே வந்து ஒடிச்சு காயமாக்கி அதை இல்லாமல் பண்ணிட்டோம்னா அது அந்தளவுக்கு என்ன கொடுமைப்படுத்தல் அப்படின்ற பொருள். சரிங்களா? அப்போ சிறகிழந்த பறவை போலனா கொடுமை. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம 60 உவமை தொடர்களும் அதற்கான பொருளும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? மீதம் இருக்கக்கூடிய வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். தேங்க்யூ.